ஈரானுடைய யுத்த காலத்திலிருந்து இப்ப பல முக்கியமான விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரானினுடைய வான் பரப்புக்குள்ள நுழைந்து நேரடியாக விமான தாக்குதல்களை நிகழ்த்த தொடங்கி இருக்கு. கடந்த 14 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையில இதுவரைக்கும் அமெரிக்கா நேரடியாக விமான தாக்குதல்களை ஈரான் மீது நிகழ்த்தி இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நேரடியாக பாரிய குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல்களை நடத்த தொடங்கி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 விமானங்களை பயன்படுத்த தொடங்கி இருக்குது அமெரிக்கா. இந்த தாக்குதல்களுக்கு பயன்படுத்துற விமானங்களுக்கான ஓடுபாதையினை இப்ப வழங்கி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரித்தானியா. பிரித்தானியாவினுடைய பிரதமர் இதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அமெரிக்கா தங்களுடைய விமான தளங்களை ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு பயன்படுத்த முடியாத என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து பின்வாங்கிட்டார். இப்ப அமெரிக்கா தங்களுடைய விமான தளங்களை விமான ஓடுதளங்களை பயன்படுத்த முடியும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். பிரித்தானியாவினுடைய RAF ஃபயர்போர்ட் விமான நிலையத்திலிருந்து பாரிய குண்டுகளை பொருத்தி கொண்டு ஐரோப்பாவினுடைய மெடிட்டேரியன் கடலை கடந்து அப்படியே மத்திய கிழக்குக்குள்ள நுழைந்து ஈரானுடைய வான் பரப்புக்குள்ள நுழைந்து அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் இப்ப தாக்குதலை இலகுவாக நடத்தி கொண்டிருக்கு. இது ஒரு விஷயம் இருக்குது. அமெரிக்காவினுடைய விமானங்கள் சுதந்திரமாக பறந்து குண்டுகளை போடக்கூடிய சில சந்தர்ப்பம் இப்பொழுது ஈரானில் அமெரிக்காவுக்கு கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்கள் மிக பாரதூரமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதனூடாக நிறைய இழப்புகளும் இடம்பெறுது. இந்த விமான தளத்திலிருந்து 15 விமானங்களை அமெரிக்கா தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கு. இந்த தாக்குதலுக்காக அமெரிக்கா 15 விமானங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கு. இந்த 15 விமானங்கள்ல B-1B என்ற விமான வகையைச் சேர்ந்த விமானங்கள் 12 பயன்படுத்துது. அதே மாதிரி 3 B-52 ரக விமானங்களை பயன்படுத்துது. இந்த விமானங்கள் மிக பாரிய குண்டுகளை சுமந்து செல்லக்கூடியது. இந்த விமானங்கள்ல பொருத்தி கொண்டு போகக்கூடிய குண்டுகள் எல்லாம் பிரேசிஸ் கைடட் பாம்ஸ் என்று சொல்லப்படுற இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய குண்டுகளாக இருக்கும். இந்த குண்டுகளை ஈரான்ல இருக்கிற பாதாளத்துக்கு அடியில இருக்கிற இராணுவத்தினுடைய கட்டளை மையங்கள், ஏவுகணை தளங்கள், இராணுவ தளபாடங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக இப்ப அமெரிக்கா இந்த விமானங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கு. இந்த விமானங்கள் எல்லாமே பிரித்தானியாவினுடைய விமான தளத்திலே இருந்து பயன்படுத்தப்படுறது முக்கியமான ஒரு விஷயம். பிரித்தானியா சொல்லியிருக்கு, அவர்கள் நேரடியாக ஈரானினுடைய யுத்தத்தில் தாங்கள் பங்கு பெற்ற இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது அமெரிக்காவிற்கு தங்களுடைய விமான தளங்களை ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்காக வழங்கி இருக்கிறதோ ஒரு முக்கியமான விஷயம். இன்றை பாத்தீங்கன்னா பிரித்தானியாவினுடைய விமான தளத்திலிருந்து புறப்பட்ட அமெரிக்காவினுடைய விமானங்கள் ஈரான் மீது பாரிய அளவில் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்குது. இந்த பிரெசிஷன் கைடட் பாம்ஸ் சுமக்கக்கூடிய விமானங்கள் என்று பாத்தீங்கன்னா இந்த வகையான விமானங்களை உலகத்துல 3 நாடுகள் தான் பயன்படுத்துகின்றன. இந்த 3 நாடுகள்ல ஒன்று சைனா, அடுத்தது ரஷ்யா, அடுத்தது அமெரிக்கா. அமெரிக்கா இப்பொழுது அந்த வகையான விமானங்களையும் குண்டுகளையும் ஈரான் மீது பயன்படுத்த தொடங்கியிருக்கு. ஈரான்ல மிகப்பெரிய பேரழிவு இந்த ஆயுதங்களாலையும் இந்த தாக்குதல்களாலையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. யுஎன்ல ஈரானினுடைய தூதுவர் பேசும்போது ஏராளமான விஷயங்களை சொல்லியிருந்தார். பாரிய குற்றச்சாட்டுக்களை யுஎன் மீது வைத்திருந்தார். இந்த பாரிய தாக்குதல்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது, இந்த தாக்குதல்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது மற்றும் இந்த தாக்குதல்கள் காரணமாக ஈரானிய மக்கள் படுகின்ற துன்பம் என்று ஏராளமான விடயங்களை சொல்லியிருந்தோம். இது தொடர்பாக இன்னொரு காணொலியில நான் உங்களுக்கு அந்த விடயங்களை தர இருக்கிறேன். ஏனென்றா மிக நெஞ்சை உருக்குகின்ற ஏராளமான விஷயங்கள் இப்ப ஈரானுக்குள்ள நிகழ்ந்து கொண்டிருக்கு. அதே நேரம் ஈரானும் தன்னுடைய இராணுவ பலத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. இன்று வரைக்கும் தன்னுடைய எதிர்த்தாக்குதல்களை மிக துல்லியமாக பல நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ நிலைகளுக்கு எதிராக நிகழ்த்தி கொண்டிருக்குது. அந்த வகையில் இன்றை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தாக்குதல்கள்ல அமெரிக்காவினுடைய விமானப்படை நேரடியாக ஈரான் மீது தாக்குதல்களை நடத்த தொடங்கி இருக்கு. இந்த தாக்குதல்களில் இடம்பெற்ற உயிரிழப்புகள் தொடர்பாக எந்த விடயங்களும் இதுவரை வெளியாக இல்லை. எனினும் ஏராளமான பொருளாதார இழப்புகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கு. இதனுடைய பின்விளைவு என்பது இன்னும் சில நாட்களில் உலகிற்கு தெரிய வரும். இது இன்றைய உலக நிலவரம். மீண்டும் ஒரு புதிய உலக நிலவரத்தோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். வணக்கம்.